ஆஹா லவ்லி பேர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான பார்க்குறதுக்கே குட்டியும் இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், பறக்கும் திறன் கொண்ட பாலூட்டி வகையை சேர்ந்த ஒரு இனம் பறவை. அதாவது அது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? வவ்வால். வவ்வால் நம்ம ரொம்ப அதிகமாக பார்க்க முடியாது. இது பறவை இனத்தை சேர்ந்தது தான். இது பாலூட்டும் வகை. பறவையிலேயே பாலூட்டும் வகையை சேர்ந்த குட்டி போட்டு அதுக்கு பால் கொடுக்கறது இந்த வவ்வால் தான். இது மொத்தம் 1200க்கு மேற்பட்ட இனங்கள் இதில் இருக்குது. இதோட உணவு என்னன்னு கேட்டால், உணவு பூச்சிகளை உண்றது, அப்புறம் மகரந்த சேர்க்கை செய்வது, அதாவது ஒரு பூலேருந்து எடுத்துகிட்டு இன்னொரு பூவில் படுறது, அடுத்து விதைகளை பரப்புவது போன்ற பல நன்மைகளை இந்த வவ்வால் நமக்கு செய்யுது. இது பார்க்குறதுக்கு முகம் நரி முகம் மாதிரி இருக்கும். உடம்பு ஒரு லைட்டாக ஒரு மஞ்சள் கலந்த செந்நிறத்தில் இருக்கும். இறக்கைகள் வலுவலுன்னு ஒரு மாதிரி இருக்கும். அந்த இறக்கையை தொட்டாவே ஒரு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறதுனால தான் அது கால்கள் பிடிமானம், அதாவது தொங்குறதுக்கு மட்டும், அது எதுலைனாலும் தலைகீழ தான் தொங்கும். அந்த தலைகீழ தொங்குறதுக்கு ஏற்ப இதை உடல் அமைப்பு இருக்குது. இதோட மற்ற உணவு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மீன், தேன், அப்புறம் பழங்கள். சில வவ்வால் இரத்தத்தை கூட சாப்பிடும். அதாவது சில பூச்சிகளை கட்டுப்படுத்தும். மகரந்த சேர்க்கைக்கு பெரிதும் உதவுது. இதோட இடம் எங்கே இருக்கும் அப்படின்னா, குகை, மரங்கள், பாழடைந்த கட்டடங்கள் போன்ற இடங்களில் இந்த வவ்வால் இருக்கும். இது ஈச்சி ஈச்சின்னு ஒரு சவுண்டு கொடுக்கும். வவ்வால்கள் பெரும்பாலுமே கீச் கீச்சுன்னு ஒரு சவுண்டு, கர 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 அப்படிங்கிற ஒரு சவுண்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது சுற்றுச்சூழலை நமக்கு உணரவும் உதவுது. இதோட எச்சங்கள், அதாவது வவ்வாலின் எச்சங்கள் இருக்கும் இல்லையா, அது துப்பாக்கி தூள் தயாரிப்பதற்கும் உரத்துக்கும் பயன்படுத்தலாமா. துப்பாக்கி தூள் தயாரிக்கிறதுக்கும், அதாவது அதோட எச்சங்கள். அப்புறம் இது சில இதில் கலாச்சாரத்தில் வவ்வால் செல்வம், அதிர்ஷ்டம் சின்னம் அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் நினைக்கிறாங்க. ரெண்டாவது வவ்வாலுக்கு இயற்கையாகவே இதை வேட்டையாடுறதுக்கே நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி இது உறங்கும்போது இதில் உள்ள வெள்ளை பூஞ்சை உறங்கும்போது வவ்வால்களை பாதிக்குது பெரும்பாலும். அப்புறம் நோய் தடுப்பு, இதோட எண்ணிக்கையை நோய் தடுக்க உருவாக்கி சோதிச்சுட்டுக்கிட்டு வர்றாங்க. இது பிரயோஜனமாகுமா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறாங்க. பெரும்பாலும் இது இதில் பறந்துக்கிட்டு இருக்கும், நல்ல எதுலையாவது தொங்கிக்கிட்டே இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா இதோட வேகம் இதுதான் அதிக வேகத்தில் பறக்கக்கூடிய பறவை. அதாவது பறக்கும் அணில் கூட இதோட இது மாதிரி பறக்க முடியாது. அது சறுக்கி தான் விளையாடுற மாதிரி சறுக்கி வரும். பொதுவாக இதோட எச்சங்களை குவானா அப்படின்னு கூப்பிட்றாங்க. குவானா, அதாவது பொட்டாசியம் நைட்ரேட்டு அதிகமாக உள்ள உரமாக இதை கருதப்படுது. பெரும்பாலும் சிறிய வகை வவ்வால்கள் மட்டுமே அதாவது இது இருக்குன்னா அந்த ஒரு சவுண்டை வச்சே கண்டுபிடிக்கலாம். இது பெரிய வவ்வால்கள்
பார்க்குற பார்வை வந்து மனிதர்களை விட அது வந்து சிறப்பாக பார்க்க முடியும் அதால். அதாவது மனிதர்கள் எப்படி உற்று நோக்குறாங்களோ அதோட அதிக உற்று நோக்கி நல்லா ஒரு பார்வை பார்க்கும். இது பார்வை வந்து ஒரு ஆசீர்வாதம் அல்லது சாபம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜன்னல் வழியாக இது பறக்கும். அப்போ பறக்கும்போது அது வெளிச்சத்தை நல்லா பார்த்துக்கிடும். அந்த மாதிரி அதோட பார்வை வந்து நல்லா இதாக இருக்குது. இதோட கால்கள் வந்து அதாவது நிற்கிறதுக்கு நடக்கிறதுக்கு இருக்கிற மாதிரி கால்கள் கிடையாது. மற்றபடி அது வந்து மேற்பரப்புகளை பிடிக்கிறதுக்காகவே இருக்கிற மாதிரி அதோட கால் அமைப்பு வந்து இருக்கும். இது வந்து ஒரு தலைகீழாக தொங்கும்போது அதாவது அதை நல்ல பிடிமானமாக பிடிச்சிக்கிட்டு உடம்பு பூரா தொங்குது இல்லையா, அதுக்கு அந்த கால்கள்